everyone, welcome back to our channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மெடிக்கல் அப்டேட் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில அட்மிஷனுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ்க்கான 2026-2027 கான அட்மிஷன் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. என்ன டேட்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25/5/2026 10 AM ல இருந்து 17/6/2026 5 PM வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். சோ இதுதான் கடைசி டேட். சோ 17/6/2026 5 PM குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிருக்கணும். சோ எவ்வளவு சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு, என்னென்ன கோர்ஸ்க்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே PVSC and AHங்கிறது கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்குகள் பராமரிப்பு. இந்த கோர்ஸ் தான் இது பாத்தீங்கன்னா 5.5 years பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல 4.5 years அகாடமிக் ஓரியன்டடா அதாவது படிக்கிற மாதிரி இருக்கும். 1 year ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். PVSC and AH கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 660 சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ எவ்வளவு சீட்ஸ் தனியா அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 சீட்ஸ் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ் சென்னை பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க. 100 சீட்ஸ் பாத்தீங்கன்னா வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நாமக்கல்ல இருக்க காலேஜ்ல 100 சீட்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. 100 சீட் வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கு. அதே இன்னொரு 100 சீட்ஸ் பாத்தீங்கன்னா வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வரதநாடு தஞ்சாவூர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. 80 சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தலைவாசல் கூட்ரோடு சேலம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 80 சீட்ஸ் இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. இன்னொரு 80 சீட்ஸ் பாத்தீங்கன்னா வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வீரபாண்டி தேனியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. அதே இன்னொரு 80 சீட்ஸ் பாத்தீங்கன்னா வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பனிக்கரை உடுமலைப்பேட் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கு. PVSC and AH கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்குகள் பராமரிப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 660 சீட்ஸ் பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா BTechல 4 years கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுல என்னென்ன கோர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு எவ்வளவு சீட்ஸ் அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபுட் டெக்னாலஜினா உங்களுக்கே தெரியும், உணவு தொழில்நுட்பம் தான். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 140 சீட்ஸ் அலோகேட் பண்ணிருக்காங்க. 60 சீட்ஸ் பாத்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி கொடுவேலி சென்னையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதே அடுத்த 40 சீட்ஸ் பாத்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் மதகிரி ஹொசூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அடுத்த ஒரு 40 சீட் பாத்தீங்கன்னா அப்ளைடட் இன்ஸ்டிடியூட் அதாவது அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டகிரேட்டட் ரிசர்ச் ஆன் லைவ் ஸ்டாக் அண்ட் அனிமல் சயின்ஸ் வீகோட் ரோடு தலைவாசல் சேலம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 60 40 40 140 சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜில அவைலபிளா இருக்கு. அடுத்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா BTech டெய்ரி டெக்னாலஜி. டெய்ரினாவே தெரியும் உங்களுக்கு, இந்த பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் விக்கிறாங்க, அதுதான் டெய்ரின்னு சொல்லுவாங்க. சோ பால்வள தொழில்நுட்பம் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 80 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. 40 பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஆஃப் ஃபுட் டெய்ரி டெக்னாலஜி கொடுவேலி சென்னையில இருக்கு. அதே 40 சீட் பாத்தீங்கன்னா அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூட் ஆன அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டகிரேட்டட் ரிசர்ச் அண்ட் லைவ் ஸ்டாக் அனிமல் சயின்ஸ் வீகோட் கோடு தலைவாசல் சேலம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ டோட்டலா உங்களுக்கு 80 சீட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல அவைலபிளா இருக்கு. BTech பவுல்ட்ரி டெக்னாலஜி. பவுல்ட்ரினாலே உங்களுக்கே தெரியும் கோழி தொழில்நுட்பம். சோ கோழி தொழில்நுட்பத்துல உங்களுக்கு மொத்தமா 40 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. எங்க அவைலபிளா இருக்குன்னா காலேஜ் ஆஃப் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் மதகிரி ஹொசூர்ல தான் இந்த 40 சீட்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இதெல்லாம் தான் ஒவ்வொரு கோர்ஸுக்கான எவ்வளவு சீட் அலோகேட் இருக்கு, என்னென்ன காலேஜஸ்ல இருக்குங்கிற டீடைல்ஸ். ரூல் பை ஸ்டேட் கவர்மெண்ட் வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஐகர் அண்ட் கால் பேசா பண்ணி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ரூவல் கொடுக்குறாங்க. இதுல 50% சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு PVC AH அதாவது கால்நடை மருத்துவம் விலங்குகள் பராமரிப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்துறாங்க. ஆல் ஓவர் இந்தியா கவுன்சில்ல பாத்தீங்கன்னா 15% இருக்கும். அதே 15% பாத்தீங்கன்னா BTechல இருக்க ஃபுட் டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி பாத்தீங்கன்னா 15% இந்தியாவுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐகர் அண்ட் கால் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சில் பண்ணுவாங்க. சோ இதுதான் அது முக்கியமான இம்பார்ட்டன்டான நோட்ஸ். அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அப்ளிகேஷன் ஓபன் ஆன டேட் பாத்தீங்கன்னா 25/5/2026 10 AM தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 17/6/2026 5 PM குள்ள நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். ஒன்லி ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ அபிஷியல் வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா https://
adm.tanuvas.ac.in சோ இந்த அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த அபிஷியல் வெப்சைட்டை நோட் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே அந்த அபிஷியல் வெப்சைட் கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். 2024 and 2025 and 2025 2026 ஓட கட் ஆஃப் மார்க் தான் இந்த கோர்ஸுக்குலாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிவிசி அண்ட் ஏஹெச், அதாவது கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்குகள் பராமரிப்புல உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரிஸ் தான் பார்க்க போறோம். அதுல அகாடமிக் அண்ட் வொகேஷனல் ரெண்டுமே பார்க்க போறோம். கம்யூனிகேஷன் கேட்டகரி வைஸ்ல என்னென்ன கட் ஆஃப் போயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு பிவிசி அண்ட் ஏஹெச் அகாடமிக்ல கம்யூனிட்டி ஓசில வந்து பாத்தீங்கன்னா 2024 and 2025ல 197.5% வந்து கட் ஆஃப் போயிருக்கு. அதே 2025 2026ல உங்களுக்கு 198.5ல போயிருக்கு. சோ வந்து இதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு +1 கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதே மாதிரி பிசி கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 194.5 போயிருக்கு. 25 26ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 195.5, இதுவும் +1 போயிருக்கு. அதே மாதிரி பிசிஎம் கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 192 போயிருக்கு 24 25ல. அதே 25 26ல வந்து பாத்தீங்கன்னா 193 போயிருக்கு, இதுலயுமே +1ல தான் போயிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 194 வந்து பாத்தீங்கன்னா 24 25ல போயிருக்கு. எம்பிசி டிஎன்ஏஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு +2.5 வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 24 25ல இருந்து 25 26க்கு. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிஸ்ல 191.5 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் போயிருக்கு. அதே உங்களுக்கு 25 26ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 195.5 கட் ஆஃப் போயிருக்கு. சோ இதையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு +4 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 186 போயிருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 26ல 192 வந்து போயிருக்கு. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு +6 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். சோ 24 25 கம்பேர் பண்ணும்போது 25 26ல உங்களுக்கு 6 பாயிண்ட் சம்பந்தமா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல 188.5 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் இருந்திருக்கு. இதே உங்களுக்கு 25 26ல வந்து பாத்தீங்கன்னா 191.5க்கு போயிருக்கு. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். சோ கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்குகள் பராமரிப்புல வொகேஷனல் எப்படி போயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கம்யூனிட்டி ஓசில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 25ல 193 போயிருக்கு. சோ அதே 25 26லயும் உங்களுக்கு 193 தான் போயிருக்கு. எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அதே மாதிரி பிசில வந்து 185.5 போயிருக்கு. அதே உங்களுக்கு 25 26ல 187.5 போயிருக்கு. சோ உங்களுக்கு வந்து +2 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே பிசிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா 165ல போயிருக்கு. அதே உங்களுக்கு 25 26ல வந்து பாத்தீங்கன்னா 195 போயிருக்கு. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீவியேஷன் ஆகுது. சோ வந்து இது ரொம்ப ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கு. சோ எம்பிசி அண்ட் டிஎன்சில வந்து பாத்தீங்கன்னா 185 போயிருக்கு. அதே 25 26ல 187 உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சில 169 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து போயிருக்கு 24 25ல. அதே உங்களுக்கு 25 26ல 181 கட் ஆஃப் போயிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ கட் ஆஃப்ல. அதே எஸ்சிஏல வந்து பாத்தீங்கன்னா 190 போயிருக்கு 24 25ல. அதே உங்களுக்கு 25 26ல 180.5, அதாவது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு 9.5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ வொகேஷனல்ல எஸ்டி கேசட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் பண்ணல. தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில அண்டர் கிராஜுவேட்ல இப்ப எதுக்கான கட் ஆஃப் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பவுல்ட்ரி டெக்னாலஜி அண்ட் டெய்ரி டெக்னாலஜிஸ் இருக்கு. இதற்கான கட் ஆஃப் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 24 25க்கான கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். சோ 2 வருஷத்துக்கான கட் ஆஃப் எடுத்திருக்கேன். இதுல கேட்டகரி வைஸா எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி பிசி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24ல எந்த கட் ஆஃபும் போகல. சோ வந்து பாத்தீங்கன்னா எந்த சீட்டும் அலோகேட் ஆகல. 25ல வந்து பாத்தீங்கன்னா 171 கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஆயிருக்கு. அதே பிசில வந்து பாத்தீங்கன்னா 162.5 கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஆயிருக்கு. அதே 2025ல வந்து பாத்தீங்கன்னா 151.5ல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா இதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு.
அதே மாதிரி உங்களுக்கு பிசிஎம்ல 158.5 கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஆயிருக்கு. 25ல வந்து பாத்தீங்கன்னா 148.5ல உங்களுக்கு கட் ஆஃப்ல க்ளோசிங் ஆயிருக்கு. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சில வந்து பாத்தீங்கன்னா 133 கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அதே உங்களுக்கு 25ல 135.5 கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் அதாவது 2 கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. சோ அதே எஸ்சி கேட்டகரிஸ்ல 165.5 வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப்ல உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25ல 124.5ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. ரொம்ப டிக்ரீஸ் தான் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சோ எஸ்சி கேட்டகரிஸ்லயும் எஸ்டி கேட்டகரிஸ்லயும் 24ல கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா எந்த க்ளோசிங்கும் இல்ல. அதே 2025ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 112.5ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அதே எஸ்டி கேட்டகரிஸ்ல 175.5ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிடெக்ல பவுல்ட்ரி டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரிஸ்ல எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஓசி கேட்டகரியில 2024ல எதுவுமே அலோகேட் ஆகல. அதே 25ல வந்து பாத்தீங்கன்னா 154ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. பிசில வந்து பாத்தீங்கன்னா 141.5ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 2025ல 152.5ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. இது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. சோ பிசிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா 2024 ஆகட்டும் 2025ல ஆகட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சீட்டுமே அலோகேட் ஆகல. எம்பிசி அண்ட் டிஎன்சில வந்து பாத்தீங்கன்னா 2024ல 120ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஆயிருக்கு. அதே 2025ல 140ல க்ளோசிங் ஆயிருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது கட் ஆஃப் மார்க்ல. எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 96ல க்ளோசிங் ஆயிருக்கு. அதே உங்களுக்கு 2025ல வந்து பாத்தீங்கன்னா 135 வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. 39 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரிஸ்ல 2024ல 155.5ல உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அதே 2025ல சீட் அலோகேட் ஆகல. சோ எஸ்டி கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2024ல சீட் அலோகேஷன் ஆகல. அதே 2025 கட் ஆஃப் மார்க்ல 101.5ல உங்களுக்கு கட் ஆஃப் க்ளோசிங் ஆயிருக்கு. அதே உங்களுக்கு வந்து பிடெக் டைரி டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ்ல 2024 2025ல பாத்தீங்கன்னா ஓசில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சீட் அலோகேட் ஆகல 2024ல. அதே 2025ல 176.5ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. பிசி வந்து பாத்தீங்கன்னா 169.5ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. 2025ல 133.5ல க்ளோசிங் ஆயிருக்கு. ஒரு 36 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு 2025ல. அதுவும் டைரி டெக்னாலஜில. பிசிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 176.5ல வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. அது 2025ல 172.5ல க்ளோசிங் ஆயிருக்கு. சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்க்கு பக்கமா உங்களுக்கு டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதே எம்பிசி அண்ட் டிஎன்சில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல 170 வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப்ல க்ளோசிங் ஆயிருக்கு. அதே 2025ல 152 கட் ஆஃப்ல உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 157.5ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு 2024ல. அதே 2025ல 163ல க்ளோசிங் ஆயிருக்கு. சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2024ல 140.5ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் க்ளோசிங் ஆயிருக்கு. 2025ல 164ல உங்களுக்கு கட் ஆஃப் க்ளோசிங் ஆயிருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. சோ இந்த எபோ கட் ஆஃப் மார்க் எல்லாமே லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கான ஸ்டேட்டஸ் தான். உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் இதுல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வேரி ஆயிட்டே தான் இருக்கும். சோ அப்ராக்சிமேட்டா என்ன கட் ஆஃப்ல க்ளோசிங் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். சோ இந்த வருஷம் டிக்ரீஸும் ஆகலாம் இன்க்ரீஸும் ஆகலாம். தமிழ்நாடு வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில அண்டர் கிராஜுவேட் கட் ஆஃப் மார்க் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டால 2025 2026ல என்ன கட் ஆஃப் போயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிவிசி ஏஹெச் அகாடமிக்ஸ்ல அதாவது கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்குகள் பராமரிப்பு அகாடமிக்ல என்ன கட் ஆஃப் போயிருக்குன்னு பார்க்கலாம். பிசி 195, பிசிஎம் 194, எம்பிசி டிஎன்சி 196.5, எஸ்சி 197, எஸ்சி 197, எஸ்டி 191.5ல உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அதே பிவிஎஸ்சி ஏஹெச் வொகேஷனல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்குகள் பராமரிப்பு வொகேஷனல்ல பிசி நாட் அலோகேட்டட், பிசிஎம் 196, எம்பிசி டிஎன்சி 195, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் அலோகேட்டட். அதே உங்களுக்கு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அதாவது உணவு தொழில்நுட்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பிசில 158ல உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. பிசிஎம்ல 162.5ல க்ளோசிங் ஆயிருக்கு. எம்பிசி டிஎன்சில 159.5ல க்ளோசிங் ஆயிருக்கு. எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 176.5ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சீட்டும் அலோகேட் பண்ணல.
அதே பிடெக் பிடி பவுல்ட்ரி டெக்னாலஜி அதாவது கோழி தொழில்நுட்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிபிசிஎம்ல எதுவுமே அலோகேஷன் ஆகல. அதே மாதிரி எம்பிசி டிஎன்சிலயும் அலோகேஷன் ஆகல. எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 163ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் க்ளோசிங் ஆயிருக்கு. எஸ்சில நாட் அலோகேட்டட். எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 175.5ல உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. பிடெக் டைரி டெக்னாலஜி அதே உங்களுக்கு தெரியும் பால் தொழில்நுட்பம். இதுல பிசி 179.5லயும் பிசிஎம் வந்து நாட் அலோகேட்டட். எம்பிசி அண்ட் டிஎன்சில 176ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் க்ளோசிங் ஆயிருக்கு. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அலோகேட் ஆகல. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க் பர் 7.5% ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டால இந்த கட் ஆஃப்ல தான் உங்களுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேலும் எந்த தகவல் தேவைப்பட்டாலும் நீங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகுற நம்பரே கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.